மொத்த ஏசியன் காண்டினென்ட்லயே அதிக சிற்பங்களுடைய கோயில் தமிழ்நாட்டுல சோழ தேசத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த இடத்துல ஒரு தமிழனா நான் நிக்க வெக்கப்படுறேன்னு தான் சொல்லணும். மொத்த ஆசிய கண்டத்திலேயே அதிக சிற்பங்களுடைய ஒரு கோயில்னா அது இந்த கோயில் தான். நம்ம தான் வெளிநாட்டு கட்டடக்கலைகள் வெளிநாட்டு கலாச்சாரத்துல முழு நேரமா மூழ்கிட்டோமே, இதை எப்படி கண்டுக்க போறோம்? 1000 ஆண்டுகளா நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நிக்கிற பெரிய கோயிலை பத்தி எல்லாரும் இப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. சிட்டி சைட்ஸ் எல்லாம் தமிழ் பேசவே வெக்கப்படுற எத்தனையோ நபர்கள் நான் சந்திச்சிருக்கேன். இது அவங்க விருப்பம், நான் இதுல தலையிட விரும்பல. நம்ம ஸ்கூல் படிச்சப்ப சோசியல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குமே, அது ஞாபகம் இருக்கா? அதுல ராணி லட்சுமி பாய் பத்தி இருக்கும், வேலு நாச்சியார் பத்தி இருக்காது. அசோகர் பத்தியும் டெல்லி சுல்தான் பத்தியும் படிச்சிருப்போம், ஆனா சேர சோழ பாண்டியர்களை பத்தி பெருசா இருக்காது. ஏன் எத்தனையோ வட இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடின ஒரு வீரர்களை பத்தி அதுல போட்டிருக்க மாட்டாங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? சரிகம பதனி இசைப்படிகள் இருக்கு இந்த கோயில்ல. அவன் வெளிநாட்டுல வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி இருந்தும் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டோம். அதான் ரொம்ப வலிக்குது. தஞ்சையில இருந்து 1 மணி நேரம் தான் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படைக்கு வந்துடலாம். அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான் நம்ம குந்தவை வாழ்ந்த கீழ்பழையரை உங்களால போக முடியும். கீழ்பழையர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் 2ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் வந்திருக்கும். 3 நாள்ல சோழர்களோட முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் சோழ தேசம்னு, கண்டிப்பா போய் செக் பண்ணியும் பாருங்க. எனக்கு நம்ம முன்னோர்கள் மேலயும் வரலாற்று மேலயும் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருக்கு. நான் வரலாறை கரைச்சலாம் குடிக்கல, ஆனா வாழ்நாள் முழுசும் நம்ம வரலாறை பத்தி நான் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸ்கூல்ல இருந்து கோயில் கூட்டிட்டு வந்திருக்காங்க, உண்மையிலேயே பாராட்டணும். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ட்ரிப்ஸ் எல்லாம் மேக்சிமம் கேரளா கர்நாடகா தான் போவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடம் சுத்தி பார்க்க மாட்டாங்க. இசை தூண்கள் இருக்கு, இசை படிகள் உள்ள ஒரே கோயில் ஐராவதேஸ்வரர் கோயில் தான். இங்க மொத்தம் 7 படிகள், ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு விதமான சத்தம் எழுப்புது. இது சப்த சொரங்களுக்கு ஏத்தபடியான படிகள். ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும்னா நம்ம முடிவு பண்ணா மட்டும் பத்தாது, அவரும் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் வரிசையில தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலும் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னத்துல சேர்த்திருக்காங்க. எல்லாரும் சுவாமியை தான் தேர்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க, ஆனா சோழ மன்னர்கள் தன்னோட கோயிலையே தேர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்படிதான் அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. இந்த சிற்பங்கள் எல்லாம் நேர்ல பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வருது. இந்த கோயிலை சுத்தி இருக்க நிறைய தூண்கள் சேதமாயிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. பெரிய பாறைகள்ல பெரிய சிற்பங்கள் வடிக்கிறது ஒரு வகை. இந்த கோயிலோட சிறப்பு ஸ்டாம்ப் சைஸ் சிற்பங்கள் சொல்லலாம். உள்ளங்கை அளவுக்கு சிற்பங்கள், ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நுணுக்கமா செதுக்குனாதான் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் உருவாக்க முடியும். 63 நாயன்மார்களோட மொத்த கதையும் இந்த தூண்கள் எல்லாத்திலயுமே செதுக்கியிருக்காங்க. இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில சிற்ப கலைஞர்களோட ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். தூண்கள் மட்டும் கிடையாது, சீலிங்லயும் ஃபுல்லா சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாழியை தான் சைனீஸ்ல டிராகன் வச்சிருக்காங்களான்றதுக்கு இப்பவும் விடை தெரியல. ஒரு யாழி ஒரு யானையவே முழுங்குற அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த யாழி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பெரியார் தமிழ காட்டு மிராண்டி பாசை, அதுல ஒண்ணுமே கிடையாது, ஆங்கிலம் கத்துக்கங்க, அதுதான் உதவும் நமக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அதே காட்டு மிராண்டிகள் தான் அறிவியல்லையும் ஆன்மீகத்திலையும் மிக சிறந்தவங்களா இருந்தாங்க. உலகமே பண்ற யோக கலைய பதஞ்சலி மாமுனிவரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? குரான் பைபிளுக்கு அப்புறம் பிற மொழிகள்ல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லியே தமிழர்களே தமிழோட வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்பயாவது விழித்துக்கொள் தமிழா, விழித்துக்கொள்.